Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வெரி சிம்பிள் தான். சிம்பிள் as in உங்களுக்கு இந்த ரொட்டீன் வந்து நீங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்றீங்க, மேக்கப் வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சிம்பிளா இருக்கும். பட் பிகினருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ப்ராடக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. திருப்பி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிச்சிக்க முடியும். இந்த லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா பார்க்கணும்னா ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் என்னோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஒரே ஒரு செகண்ட் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கன் இருக்குல்ல அதையும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வளவலாம் பேசாமல் டக்குன்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ரீசெண்ட் டேஸில் நான் அப்லோட் பண்ண வீடியோஸில் வந்து என்கிட்ட ரொம்ப நீங்கள் கேட்டிருந்தீங்க என் ஸ்கின் டோன் எப்படி பிரைட் ஆச்சு, நான் எப்படி வந்து ரொம்ப கலரானேன், நான் வெள்ளையானதுக்கு என்ன ரீசன், என்ன சீக்ரெட் மேஜிக் போர்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன், என்ன டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறேன், இது எல்லாமே வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுவேன். இது தேர்ட் டைம் நான் வந்துட்டு இந்த வீடியோ ஆக்சுவலி ஃபில்ம் பண்ணுறேன். நான் மேக்கப் பண்ணிகிட்டே உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் நான் என்ன பண்ணேன், ரொம்ப லாங்காக போயிடுச்சு. ஸோ அதனால் நான் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு அதுக்காக போடுறேன். இன்றைக்கி நான் ப்ரைமருக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்மே அப்சல்யூட் அண்டர்கவர் ஜெல் ப்ரைமர் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது புதுசாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. நான் இது ட்ரை பண்ணுறதுக்காக வாங்கினேன். இது வந்து ஒரு சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர் மாதிரி. இதனுடைய அந்த சிலிக்கன் ஃபீல் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டாக நல்லா தான் இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு எங்கே போர்ஸ் இருக்கோ அங்கே வந்து நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மீதி இடத்துல இப்படி பிளெண்ட் பண்ணி விடுறேன். நான் ஆல்ரெடி என் ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுட்டேன். மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோன் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு கொஞ்சமாக லிப் பாம் அண்ட் அதுக்கு மேலே வந்து ஒரு லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். லிப்ஸ்டிக் ஏன் போட்டிருக்கேன்னா என்னோட வேனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லிப்ஸ்டிக் ஆகிடுச்சு. எல்லாமே அப்படியே தூங்குது. அது மெயினாக டார்க் கலர்ஸ். ஸோ டார்க் கலர்ஸ் வந்து நம்ம அக்கேஷன்ஸ் இல்லாமல் போட மாட்டோம். ஏதாவது ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் போட மாட்டேன் யூஸ்வலாக. ஸோ அதனால் எப்படி அந்த டார்க் கலர்ஸ்லாம் காலி பண்ணுறது அப்படின்ட்டு இந்த மாதிரி வீடியோஸில் வந்து நான் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். லிப்ஸும் வந்து ஏன் திடீர்னு இப்படி கலர் ஆச்சுன்னு ப்ளீஸ் என்கிட்ட கேட்டுறாதீங்க. ஜஸ்ட் லிப்ஸ்டிக், ஓகே. அது NYB லிப் கிரையான். யூஸ்வலாக கலர் கரெக்ஷனுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுவேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன், இதுவுமே என்கிட்ட நிறைய பேர் கேட்டது, நிறைய பேர் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கிறது, நீங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறதுக்கானது. ஸோ இந்த NYB ரெட் கலர் லிப் கிரையான் எடுத்துக்கிறேன். ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்க ஒரு ரெட் மேட் லிப் கிரையான் ஆர் லிப்ஸ்டிக் ஏதாச்சும் ஒன்று எடுத்து நீங்கள் கலர் கரெக்டிங் பண்ணிக்கலாம். ரெட்டுன்னா கிடையாது, ஆரஞ்சு கூட. உங்களோட பிக்மெண்டேஷன் ரொம்ப டார்க்காக இருந்தால் நீங்கள் ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் மினிமலாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து ஆரஞ்ச், பீச், ஃபேர் ஸ்கின் டோன்லாம் வந்து பீச் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெட் கலரை தான் வந்துட்டு இன்றைக்கி நல்லா அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ எங்கெல்லாம் எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னுடைய பிம்பிள்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு கரைஞ்சிருக்கு. அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் அது விட்டு போன தடையை மட்டும் இருக்குது. ஸோ அது பரவாயில்ல, நம்ம இன்னும் அண்டர் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கோம். ஸோ பொறுமையாக டைம் எடுக்கும் இதெல்லாமே கரைஞ்சி போகிறதுக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரெட்டை வந்து நான் செட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஒரு லூஸ் பவுடர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு காம்பேக்ட் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், என்னோடய LA கேர்ள் காம்பேக்ட் பவுடர், இந்த ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா டாஃபி. இந்த ஷேட் வச்சு நான் எங்கெல்லாம் ரெட்டு போட்டனோ அங்கே மட்டும் இப்படி செட் பண்ணிக்கிறேன். காம்பேக்ட் பவுடர் வந்து லூஸ் பவுடர் விட கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுற வேணாம், ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு கேக்கி ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு க்ரீம் ப்ராடக்ட் போடும்போது கேக்கி ஆகிடும். ஸோ அதே மாதிரி என் போர்ஸ் இருக்க இடத்துலையும் வந்து நான் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிரிசில்லே இப்படி கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் என்னென்னா என்னோடய போர்ஸ்லாம் வந்துட்டு நல்லா வந்து ப்ராப்பராக கவர் ஆகிடும். அண்ட் எனக்கு வந்து மேட்டிஃபைடான லுக் ஹோல் டேக்கு வந்து இருக்கும். இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் போகிறோம். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு நான் இன்றைக்கி இந்த ரெண்டு காம்போ தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லாரியல்லேருந்து இது ட்ரூ மேட்ச் ஃபவுண்டேஷன் நம்பர் 10. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மிலானி பர்ஃபெக்ட் கன்சீல் அண்ட் பர்ஃபெக்ட் ஃபவுண்டேஷன் ப்ளஸ் கன்சீலர் ஐ திங்க் இது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய கை பின்னாடி கொஞ்சமாக இந்த ஃபவுண்டேஷன் ஒரு பம்ப் எடுத்துகிட்டு என்னுடைய லாரியல் டார்க் ஃபவுண்டேஷன் இருக்குல்ல 10 ஷேட், அதை வந்து ஒரு 2 பம்ப் எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். This should do. Wow. ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணாமல் டக்குன்னு தெரியாமல் ஸ்பஞ்ச் எடுத்துட்டேன். பட் இட்ஸ் ஓகே. ஸோ ஸ்பஞ்சாலே வந்து நான் இப்போ பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கேலாஸ் வேனிட்டி அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் வேனிட்டி ஸ்டோர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது. நல்லாயிருக்கு ஆக்சுவலி இந்த ஸ்பஞ்ச். அண்ட் இன்னொரு அஃபோர்டபுள் ஆப்ஷன் வந்து நான் ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா என் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய ப்ளூ ஹெவன் மேக்கப் ஸ்பஞ்ச் ரியலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் என்னுடைய அந்த மிலானி ஃபவுண்டேஷன் இருக்குல்ல அதையே கொஞ்சமாக எடுத்து என்னுடைய ஃபேஸில் இப்போ எனக்கு எங்கெல்லாம் பிரைட்னஸ் தேவையோ அங்கே மட்டும் நான் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இது கொஞ்சம் எனக்கு
டார்க்காக இருக்குது இந்த கன்காக்ஷன் நான் பண்ணது. இந்த லைட்டர் ஷேடை இப்படி கண்ணு கீழே மூக்கு மேலே எங்கெல்லாம் எனக்கு தேவையோ அங்கெல்லாம் பண்ணிக்கிறேன். நான் லேயர்ஸ் வந்து தின் லேயர்ஸ் தான் போடுறேன், ரொம்ப திக்கான லேயர்ஸ் கூட போடலை, தின் லேயர்ஸ் தான் போடுறேன். ஸோ நான் லேயர்ஸ் பற்றி வரி பண்ண வேணாம். அகைன் கன்சீலிங்க்கு நான் 2 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து என்ன காம்போன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து Maybelline Fit Me கன்சீலர், ஷேட் வந்து 30 Cafe. இன்னொன்று வந்து MAC கன்சீலர் இன் ஷேட் NC45. நான் வந்து இப்போ இந்த Maybellineோட ஃபவுண்டேஷன் 30 இருக்குல்ல, இதை வந்து கன்சீலிங்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக இப்படி எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ்க்கு இந்த NC45 கொஞ்சமாக இப்படி ஃபேஸில் டாட் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் எனக்கு பிரைட்னஸ் தேவையோ அங்கே மட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மேக்கப் ஃபிக்ஸர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி என்னுடைய ஃபவுண்டேஷன் பேஸ் எனக்கு அவ்வளவா பிடிக்கல, தெரியல. நம்ம இந்த ஹோல் லுக் எப்படி வருதுன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி. எனக்கு இன்னும் கொஞ்சம் என்னுடைய அண்டர் ஐஸ் வந்துட்டு பிரைட்டண்டாக வேணும்னு தோணுது. அண்டர் ஐஸ் மட்டும். இப்போது நம்ம பவுடர் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய ஸ்டே குவிக்கி எல்லோ பவுடர் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் வார்ம்த்தான ஒரு எஃபெக்ட் வந்து வேணும் இந்த லுக்குக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ரஷ் வச்சு என்னுடைய அண்டர் ஐஸை வந்து செட் பண்ணிக்கிறேன் இப்படி கொஞ்சமாக. நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் கொஞ்சமாக அந்த பவுடரை எடுத்து இப்போது என்னுடைய அண்டர் ஐஸ்க்கு மட்டும் பேக்கிங் மாதிரி பண்ணுறேன். அவ்வளோதான். இப்படி ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் எப்படியும் இன்னும் கொஞ்சம் காம்பேக்ட் வச்சு இது செட் பண்ணுவேன், ஏன்னா ஒன்றும் கிடையாது பெருசாக. எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின். ப்ரான்சிங் அண்ட் கான்டோரிங் நெக்ஸ்ட். நான் வந்து கான்டோர் அவ்வளோ பண்ண மாட்டேன், பட் ப்ரான்சிங் என்னுடைய அல்டிமேட் ஃபேவரட். ஸோ நான் இன்றைக்கி என்னுடைய அனஸ்தாசியா பெவர்லி ஹில்ஸ் கான்டோர் கிட்லேருந்து, இது வந்து டார்க் வெர்ஷன், அதிலேருந்து இந்த ஷேட் ரெண்டையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி என் ஃபேஸ் வந்து நான் இப்போ ப்ரான்ஸ் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப உள்ளே கொண்டு வர போகிறதில்ல. நைஸ். எனக்கு இப்போ தான் இதனுடைய ஃபினிஷ் வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அந்த வார்ம்த்னஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எனக்கு வந்துட்டுருக்கு. ஸோ லைட்டாக இந்த சின்ன ஏரியாவில் அவ்வளோதான். ப்ளஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு தான் வந்து நிறைய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப 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 தேங்க்யூ. உங்களால் தான் இந்த ப்ளஷ் வாங்கினது. அண்ட் எனக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெட் அண்ட் வைல்ட் மெலோ வைன் பியூட்டிஃபுல்லான ஷேட். எனக்கு யாரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிங்களோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. ஸோ இதை வந்து இப்படி சிரிச்சுட்டே என்னுடைய இந்த சீக்ஸில் மட்டும் இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். ஹைலைட்டருக்கு நான் என்னுடைய Maybelline மாஸ்டர் க்ரோம் Molten கோல்டு ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹைலைட்டர்ஸ். ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்ல ஒரு ஹைலைட்டர் வேணும்னா யூ கேன் டெஃபினெட்லி ஆப்ட் திஸ் ஹைலைட்டர். நான் ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஸ்ட்ரீக் மாதிரி தான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரஷ் அப்படியே திருப்பி இதை பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். அந்த சைட் ப்ரஷில் நான் வந்து அதை அப்ளை பண்ணலை, இப்படி டவுன்வர்ட்ஸில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து சன்னி லியோன்ஸ் ஸ்டார் ஸ்டக் லிப்ஸ்டிக் அண்ட் இது வந்து ஷேட் நம்பர் 7 கேரமலோ. எனக்கு ஏதோ இது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கிட்டில் வந்தது. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான நியூடிஷ் பீச் ஷேட். என்கிட்ட இருக்க ஒரு நல்ல பீச் நியூடுன்னு பார்த்தீங்கன்னா அது இது ஒன்று நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. Cheers you guys. காஃபி யாராவது என் கூட இப்போ குடிக்கிறீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கலர் பாப் க்யூட் AF ஐஷேடோ பேலட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதில் இந்த கலர் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது வந்துட்டு இப்போது மாறிடுச்சு. வாங்கும்போது நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணேன், ஒரு வாட்டி இதை டீபாட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி தனித்தனியாக பேன்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால் எல்லாத்தையும் கழட்டி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இப்போ போடும்போது எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு மாட்டி வச்சுருக்கேன். ஸோ ப்ளீஸ் அதை மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கலர்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த கலரை வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய இந்த மாதிரி ட்ரான்சிஷன் ஏரியாவில் என்னுடைய ப்ரோபோனுக்கு ரொம்ப கிட்ட வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ஒரு கலர் மாதிரி சும்மா போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வார்மான ட்ரான்சிஷன் தான் இன்றைக்கி வேணும், அதனால். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லைட் ஆரஞ்ச் ஷேட் அதை வந்து எடுத்து அந்த எல்லோவுக்கு மேலே எல்லோ இருக்கா, எல்லோவிலேருந்து கொஞ்சம் ஆரஞ்சு வந்து கீழே தெரிகிற மாதிரி, ஸோ தட் எனக்கு எல்லோவும் தெரியும், அந்த ஆரஞ்சோட இம்பேக்டும் கொஞ்சமாக இருக்கும்.
ஸோ அதுக்கு அடுத்த டார்க் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னோட ஃபேவரட் பேலட் இது நான் சொல்லுவேன். எல்லா கலர்ஸும் சூப்பர் பிக்மெண்டட். ஸோ கண்ணை லைட்டாக மூடிட்டு அந்த ஆரஞ்சு ஃபுல்லாக மறைஞ்சிடாத அளவுக்கு இந்த ஆரஞ்சை வந்து நான் பேக் பண்ணுறேன். கொஞ்சமாக இந்த இடத்துல இப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு லைட்டாக அந்த ஷேடோ வேணும். என்னென்னா லோவர் லேஷஸ்க்கு எடுத்துகிட்டு வருவேன். அதனால் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பேட்சியாக ப்ளாபியாக தெரியுது அப்படின்னா ஒரு க்ளீன் ப்ரஷ் எடுத்து இப்படி நீங்கள் உங்களுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் பண்ணிங்கன்னா அதுவே போதும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அடுத்த டார்க்கஸ்ட் ஷேட் போகிறோம். ஸோ அந்த ஷேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன். எனக்கு வந்து ஒரு ஸ்மோக்கி ஐஸ் மாதிரி தான் வேணும் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து இப்படி நான் எதுவும் ஐஷேடோ ப்ரஷ் எதுவுமே மாற்றலை, இந்த ப்ரஷ் வச்சு தான் போடுறேன். இன்னொரு ஈஸியான ஒர்க் என்ன நீங்கள் பண்ணலான்னா இப்படி அவுட்வர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் டைரெக்ஷனில் நீங்கள் ப்ரஷ்ஷை இப்படி தள்ளினீங்கன்னா ஈஸியாக பிளெண்ட் ஆகிருக்கும். நீங்கள் போட்டு இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஷேட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஆரஞ்ச் கோல்டு ஷேட். இந்த கண்ணோட இந்த இடத்துல இப்படி அப்ளை பண்ணி இன்னர் கார்னரில் அப்ளை பண்ணி அப்படியே இப்படி மேலே விட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஐப்ரோஸ்க்கு வந்து நான் என்னுடைய பெனிஃபிட் காப்ரோ ஐப்ரோ கிட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 6. இது வந்து என் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணா வாங்குறதுக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச் டாபி. அதுக்கு இன்னொரு பவுடர் ப்ராடக்ட் வச்சு செட் பண்ணுவேன். அதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நைக்கா ப்ரோ கிட். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரஷில் இருக்க அந்த ஸ்பூலி வச்சு இப்படி க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு அந்த ஜெல் ப்ராடக்ட்டில் ஏதாவது ப்ராடக்ட் வந்து க்ளம்ப் ஆகியிருந்தது அப்படின்னா அது வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரும். முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய ஐப்ரோஸ் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். ப்ரோ போனை வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். ஹைலைட்டர் யூஸ் பண்ணல, அதே தான் வந்து எடுத்துக்கிறேன். அதே எடுத்து இப்படி இந்த ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத உள்ளார கொண்டு போகிறேன். அண்ட் நான் ரொம்ப உள்ள வரைக்கும் கொண்டு போகவே மாட்டேன், எனக்கு பிடிக்காதது. ஸோ அவ்வளோதான். ஸோ அதே ஹைலைட்டரே என்னுடைய இந்த லோவர் லேஷ் லைனில் கொஞ்சமாக இப்படி போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் கிடையாது ரொம்ப, பட் இட்ஸ் ஓகே. நம்ம எப்படி இப்போ காஜல் வச்சோன்னா அது கொஞ்சம் மியூட் டவுன் ஆகும். காஜல் போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய லேஷஸ் வந்து கேர்ள் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் என்னாச்சுன்னா நான் காஜல் வச்சுட்டு ஜெல் ஐலைனர் காஜலாக யூஸ் பண்ணேன். வச்சுட்டு நான் அதுக்கப்புறமா இப்படி கேர்ள் பண்ண பாருங்கள், அந்த காஜல் கொஞ்சமாக எங்கேயோ இப்படி ஒட்டிக்கிச்சு, கலரில் ஒட்டி கீழெல்லாம் ஒட்டி பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கேர்ள் பண்ணிக்கிறேன். ஸோ காஜலுக்கு வந்து நான் என்னோடய ஜெல் ப்ராடக்ட் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன், ஜெல் ஐலைனர். இது வந்து பார்த்திங்கன்னா லாக்மேலேருந்து ஜெல் ஐலைனர். இதை தான் வந்து நான் இன்றைக்கி என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனில் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். யூஸ் பண்ணி ஒரு வீகா ஐலைனர் ப்ரஷ் வச்சு நான் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ஏற்கனவே இந்த ப்ரஷ் பற்றி நான் என்னோடய ப்ரீவியஸ் ப்ரஷஸ் வீடியோவில் பேசியிருக்கேன். நீங்கள் சப்போஸ் ஒரு பிகினராக இருக்கீங்க, எனக்கு வந்து ப்ரஷஸில் என்னென்ன வாங்கணும்னு தெரியல அப்படின்ற மாதிரினா நீங்கள் தாராளமாக அந்த வீடியோ போய் செக் பண்ணலாம். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். என் முடி வந்து ப்ளீஸ் மைண்ட் பண்ணிக்காதீங்க. அண்ட் முடியுமே லாஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஹேர் ஸ்டைல்லாம் நான் எதுவுமே பண்ணலை. ஹேர் கட் வந்து லேயர் கட் அண்ட் வித் வால்யூமைஸ்ட் கட் டாப்பில். ஸோ இது வந்து டோனியன் கையில் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம மஸ்காராக்கு நான் என்னுடைய இன்னொரு ஃபேவரட்டான லாரியல் வால்யூம் மில்லியன் லேஷஸ் மஸ்காரா வந்து யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு இதனுடைய வாண்ட் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ இதை வச்சு நான் வந்து என்னுடைய லேஷஸ் எப்படி கோட் பண்ணிக்கிறேன். அண்ட் மஸ்காராவில் எல்லாமே வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, வாங்கின அந்த ஃபஸ்ட்டு வந்து பிடிக்காது எப்பயுமே. இந்த ப்ராடக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சரி விடுங்க, பார்த்துப்போம், அது கொஞ்சம் காயட்டும். மோகனா லிப்ஸை லைன் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் என்னுடைய Maybelline கலர் லிப் பென்சில், என்கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரௌன் லிப் பென்சில் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நல்ல நல்ல ஷேட்ஸாக இருக்கும். மஸ்காராவை க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் ப்ரஷ் ஒன்று வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன் லைட்டாக. ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி ட்வெல் பண்ணி எடுக்கிறேன். லேஷஸ் எதுவும் ஒட்ட போகிறது கிடையாது. எனக்கு எப்படின்னா லேஷஸ் எதுவும் ஒட்டாமல் இருக்க போகிறேன். ஆனால் எனக்கு நல்லா விஸ்பியான லேஷஸ் வேணும், நேச்சுரல் லேஷஸ் வேணும் அப்படின்னா
நான் கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணுறது வந்து இந்த மிலானி பிக் லாஷஸ் மஸ்காராவாக தான் இருக்கும். என்னோட ஃபேவரட், அல்டிமேட் ஃபேவரட். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பட் கண்டிப்பாக ஒர்த் இட். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன், இந்த மஸ்காரா மேலேயே வந்துட்டு லேயர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம லாரியல் போட்டோம்ல, அதுக்கு மேலே நம்ம எப்படி லேயர் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஹேர் ஒன்றும் பெருசாக பண்ணல, சும்மா இங்கே இருக்கிறத எடுத்து அங்கே வந்து பின் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து இங்கே இந்த ஹேரெல்லாம் எடுத்து பின் பண்ணதுனால இது இப்படி செட் ஆகிருக்கு. இதிலே நான் இப்போ வெளியில் போகிறேன் அப்படின்னா இதை மட்டுமே இப்படி பிடிச்சி ஹேர் ஸ்ப்ரே பண்ணிட்டேன்னா அது அப்படியே இருக்கும். ஸோ அவ்வளவுதான் இன்றைக்கி வீடியோவுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி ஃபுல்லாக இன்டெப்த்தாக என்னுடைய கரண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நான் திடீர்னு ஏன் பளிச்சுன்னு தெரியுறேன் அப்படின்றத எல்லாத்தையும் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக ஒரு வீடியோவில் சீக்கிரமாக உங்களுக்கு போடுறேன். இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளவுதான். உங்கள் எல்லோரையும் நான் சீக்கிரமாக என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.